ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நம்மளுடைய ஸ்மார்ட் ஒன் டிஎன்பிஎஸ்சி சேனலோட ஜிகே கொஸ்டின் தினம் ரிலீஸ் பண்ணுறோம். நீங்களும் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். சரி, டைம் வேஸ்ட் பண்ணாமல் டக்குன்னு கண்டென்ட்குள்ளே போவோம். டிஎன்யூஎஸ்ஆர்பி எஸ்ஐ அண்ட் போலீஸ் ஜிகே கொஸ்டின். இன்றைக்கி என்னென்ன டாபிக்னால், ஜனவரி மாத தினத்தோடைய முக்கிய தினம், நாளமில்லா சுரப்பிகள் அமைந்துள்ள இடம், வைட்டமின் குறைபாடு, pH மதிப்பு, இந்தியாவில் வேளாண் புரட்சிகள், தமிழ் மரபுத்தொடர் மற்றும் இலக்கண பொது அறிவு. இந்த 6 டாப்பிக்கை பற்றி இன்றைக்கி டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஜனவரி மாத முக்கிய தினங்கள். ஃபஸ்ட்டு ஜனவரி 1 பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் வளர்ச்சி அமைப்பு தினம். ஜனவரி 4 உலக பறையலி தினம். ஜனவரி 9 NRI தினம். ஜனவரி 10 உலக ஹிந்தி தினம். ஜனவரி 12 தேசிய இளைஞர் தினம். ஜனவரி 15 தேசிய இராணுவ தினம். ஜனவரி 18 தேசிய நோய் தடுப்பு நாள். ஜனவரி 24 தேசிய பெண் குழந்தை தினம் மற்றும் சர்வதேச கல்வி தினம். 2 டேவும் இருக்குது. ஜனவரி 24 தேசிய பெண் குழந்தை தினமும் இருக்குது, சர்வதேச கல்வி தினமும் இருக்குது. ஜனவரி 25 தேசிய வாக்காளர் தினம் மற்றும் தேசிய சுற்றுலா தினம். ஜனவரி 30 தியாகிகள் தினம் மற்றும் உலக தொழுநோய் ஒழிப்பு தினம். அடுத்து பார்ப்போம். நாளமில்லா சுரப்பிகள் காணப்படும் இடம். பிட்யூட்டரி சுரப்பியும் பீனியல் சுரப்பியும் மூளையோடைய அடிப்பகுதியில் இருக்குது. தைராய்டு சுரப்பி கழுத்து பகுதியில் இருக்குது. தைமஸ் சுரப்பி மார்புக்கூடில் இருக்குது. கணையம் சுரப்பி வயிற்றின் அடிப்பகுதியில். அட்ரினல் சுரப்பி சிறுநீரகத்தின் மேல். நாளமில்லா சுரப்பி முடிஞ்சிச்சு. அடுத்து வைட்டமின் குறைபாடு நோய். வைட்டமின் ஏ மாலைக்கண் நோய். வைட்டமின் பி பெரிபெரி. வைட்டமின் சி ஸ்கர்வி. வைட்டமின் டி ரிக்கட்ஸ். வைட்டமின் இ மலட்டுத்தன்மை. வைட்டமின் கே பலவீனமான எலும்புகள், பற்கள் மற்றும் இரத்தம். வைட்டமின் குறைபாடு நோய் முடிஞ்சிச்சு. அடுத்து என்ன பார்ப்போமா, pH பற்றிய முக்கியமான தகவல்கள். அதாவது pH மதிப்பு 7 விட கம்மியாக, அதாவது குறைவாக இருந்துச்சுன்னா அது அமிலம். pH மதிப்பு 7 விட அதிகமாக இருந்துச்சுன்னா அது காரம். pH மதிப்பு கரெக்டாக 7 இருந்துச்சுன்னா அது நடுநிலை கரைசல். pH என்பதை ஹைட்ரஜன் அயனிச்செறிவின் பதத்தை அடிப்படையாக கொண்ட மடக்கை எதிர்மதிப்பாகும். pHக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது, அதை போக போக கிளாஸில் பார்ப்போம். இப்போ அடுத்த கொஸ்டின், அடுத்த டாப்பிக்கு. இந்தியாவின் முக்கிய வேளாண் புரட்சிகள். ஃபஸ்ட் ஒன்று மஞ்சள் புரட்சி, எண்ணெய் வித்துகள், குறிப்பாக கடுகும் சூரியகாந்தியும். அடுத்து நீலப்புரட்சி. நீலப்புரட்சினா மீன்கள் உற்பத்தி. பழுப்பு புரட்சி, தோல், கோகோ, மரபுசாரா உற்பத்தி. தங்க நூலிலை புரட்சி, சணல். பொன் புரட்சி, பழங்கள், தேன், தோட்டக்கலை பயிர்கள். சாம்பல் புரட்சி, உரங்கள். இளஞ்சிவப்பு புரட்சி, வெங்காயம், மருந்து பொருட்கள், இறால் உற்பத்தி. மாறா பசுமை புரட்சி, அனைத்து வேளாண் உற்பத்தி. வெள்ளி புரட்சி, முட்டை கோழி வளர்ப்பு. வெள்ளி இலை புரட்சி, பருத்தி. சிவப்பு புரட்சி, இறைச்சி உற்பத்தி, தக்காளி உற்பத்தி. வட்டப்புரட்சி, உருளைக்கிழங்கு. பசுமை புரட்சி, உணவு தானியங்கள். அப்போ ஒன்று பார்த்தோம்னா, அது மாறா பசுமை புரட்சி, அனைத்து வேளாண் உற்பத்திகள். வெறும் பசுமை புரட்சினா உணவு தானியங்கள். வெண்மை புரட்சி, பால் உற்பத்தி. இது எல்லாத்துக்கும் ஷார்ட்கட்டு அந்தந்த கலரை வச்சு சொல்லிடலாம். இப்போ எண்ணெய் எப்படி இருக்கும், சன்ஃப்ளவர் ஆயில் இதெல்லாமே மஞ்சள் கலரில் இருக்கும், அதனால அது மஞ்சள் புரட்சி. மீன் உற்பத்தி, மீன் கடலில் இருக்கும். மீன் கடலில் இருந்தால் அது எப்படி தண்ணி கடல் தண்ணி ப்ளூ கலரில் இருக்குமோ, அதனால் நீல புரட்சி. பழுப்பு புரட்சிக்கு தோல், கோகோ, மரபுசாரா உற்பத்தி. தோல் ப்ரௌன் கலரில் தானே இருக்குது, அதனால தான் பழுப்பு புரட்சி. தங்க நூல் இலை புரட்சி, சணல். சணலே தங்க கலரில் தான் இருக்கும், நூலை வச்சு தான் சணல் இருக்கும், அதனால் தங்க நூலை புரட்சி. பொன் புரட்சி. பொன்னா என்ன, பொண்ணுனா தங்கம்,
அந்த தங்க கலரில் என்ன இருக்கும்? மாம்பழம் இருக்கும், தேன் இருக்கும், தோட்டக்கலை பயிர்கள் இருக்கும். சாம்பல் புரட்சி உரங்கள். இப்போ நம்ம அடுப்பில் வந்து சாம்பல் இருக்குமா, அதை வந்து செடிக்கெலாம் நம்ம போடுவோம் உரத்துக்கு. அப்போ சாம்பல் புரட்சிக்கு உரங்கள் கரெக்டாக போச்சு. இளஞ்சிவப்பு புரட்சினா வெங்காயம், மருந்து பொருட்கள். அதான் ரோஸ் கலர் வெங்காயம் பார்த்துருக்கீங்களா? பல்லாரி வெங்காயம் எப்படி இருக்கும்? ரோஸ் கலரில் இருக்கும். டானிக்கு டப்பாவும் ரோஸ் கலரில் தான் இருக்கும். இறால் உற்பத்தியும் இந்த ரோஸ் கலரில் இருக்கிறதுனால மருந்து பொருட்களோடு இறால் உற்பத்தியும் சேர்த்துக்கிற வேண்டியதான். மாறா பசுமை புரட்சி அது எப்பயுமே அனைத்து வேளாண் உற்பத்தி தான். வெள்ளி புரட்சி சில்வர் கலர் முட்டை வந்து சில்வர் கலரில் தான் இருக்கும். அதில் முட்டையை கோழி போடுறதுனால கோழியுமே வெள்ளி புரட்சியில் வந்துடும். வெள்ளி இலை புரட்சி இலைனாலே ஒன்று சணல், இன்னொன்று பருத்தி. தங்க இலைனா சணல், வெள்ளி இலைனா பருத்தி. ஓகே. சிவப்பு புரட்சி கறி வந்து இப்போ மட்டன் கறி கடைக்கெலாம் போயிருக்கீங்கன்னா சிவப்பு கலரில் தான் கறி இருக்கும். தக்காளியும் சிவப்பு கலரில் தான் இருக்கும். உருளைக்கிழங்கு வந்து வட்டப்புரட்சி. உருளைக்கிழங்கு வட்டமாக இருக்கனால அது வட்டப்புரட்சி. பசுமை புரட்சி உணவு தானியங்கள். வெண்மை புரட்சி பால் வெள்ளையாக இருக்கிறதுனால அது வெண்மை புரட்சி. இப்போ அடுத்த டாபிக் பார்ப்போமா? தமிழ் மரபு தொடர். ஆட்டு மந்தை, வாழை இலை, கற்குவியல், சோளக் கொல்லை, கம்பங்கொல்லை, கொய்யா தோட்டம், யானை கூட்டம், திராட்சைக் குலை, சோளத்தட்டை, தென்னை ஓலை, பலா இலை, மூங்கில் இலை, முருங்கைக்கீரை, வைக்கோற்போர், கம்பந்தட்டை. இதோட ஸ்பெல்லிங்கை மட்டும் கரெக்டாக பார்த்துக்கோங்க. அவ்வளோதான். உங்களுக்காண்டி கொஞ்சம் வீடியோ அப்படியே பாஸ் பண்ணுறேன், அப்படியே பார்த்துக்கோங்க. ஸ்பெல்லிங் மட்டும் பார்த்துக்கோங்க. அடுத்தது பார்ப்போம். இலக்கண புதறிவு. தமிழ் மொழியின் இலக்கண வகைகள் மொத்தம் 5 இருக்குது. எழுத்து, சொல், பொருள், யாப்பு, அணி. தமிழ் இலக்கணம் வந்து 5 இருக்குது. எழுத்திலக்கணம், சொல்லிலக்கணம், பொருள் இலக்கணம், எழுத்து, சொல், பொருள், யாப்பு இலக்கணம், அணி இலக்கணம். உயிர்மை எழுத்து மொத்தம் 216. முதல் எழுத்து மொத்தம் 30 இருக்குது. உயிரெழுத்து 12, மெய் எழுத்து 18, ரெண்டும் சேர்த்தா 30. சார்பெழுத்து மொத்தமே 10 இருக்குது. சொல்லின் முதலில் வரும் உயிரெழுத்துக்கள் 12. உயிரெழுத்து எல்லாமே சொல்லுக்கு முன்னாடி தான் வரும். வினா எழுத்து 5 இருக்குது. அது என்னென்னு போக போக பார்ப்போம். இலக்கண அடிப்படையில் சொற்களை 4 வகையாக பிரிக்கலாம். பெயர்ச்சொல், வினைச்சொல், இடைச்சொல், உரிச்சொல் என்று 4 வகையாக பிரிக்கலாம். இலக்கிய அடிப்படையிலும் சொற்களை 4ஆகத்தான் பிரிக்கலாம். ரெண்டுமே ஒன்று தான். ரெண்டுமே ஒன்று கிடையாது. ரெண்டு வேறு வேறு. ரெண்டுத்துக்கும் டைப்ஸ் வகைகள் வந்து இலக்கணத்தை வச்சு பிரித்தாலும் 4 தான். சொற்களை வகைப்படுத்தினாலும் இலக்கியத்தை வச்சு சொற்களை வகைப்படுத்தினாலும் 4 தான். பெயர்ச்சொல் வந்து 6 வகைப்படும். அதையும் போக போக டீட்டெயிலாக பார்ப்போம். மெய்யெழுத்து ஒலிக்கும் கால அளவு அரை மாத்திரை. தமிழ் எழுத்துக்களில் இணை எழுத்து இல்லாத ஒரே எழுத்து அகன்னா. அடுத்து தேங்க்யூ.